ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வள்ளி லைஃப் ஸ்டைல். இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். உண்டியல் சேமிப்பு. என்னடா இன்னுமும் உண்டியலில் சேமிச்சிட்ருக்காங்கன்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்தவரை சேமிப்புன்றது நம்ம கிட்டேருந்து அது முதல்ல நம்ம வீட்டிலேருந்து தொடங்கணுன்றது தான் என்னோட எண்ணம். ஆனால் நம்ம வெளியே நிறைய இடத்துல சேமித்து வச்சுருக்கலாம். பேங்க்கில் சேவிங்ஸ் போட்டு வச்சுருக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் போட்டு வச்சுருக்கலாம், இல்லை கோல்டு கடையில் ஒரு சின்னதாக சிட்டு போட்டு வச்சுருக்கலாம், இல்லை டெபாசிட் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் இதெல்லாம் டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ வீட்டில் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மெடிக்கல் செலவாகட்டும், இல்லை சடனாக ஒரு ஊருக்கு போகணும், நம்ம யார்கிட்டேயுமே கடன் கேட்க முடியாது இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட என்ன காசு இருக்கோ அதை டக்குன்னு அந்த சேமிப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேவிங்ஸ் பண்ணி கடன் இல்லாமல் வாழ கற்றுக்கணும். ஸோ கடன் இல்லாத வாழ்க்கை தான் ராஜ வாழ்க்கை, அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையும் கூட இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த உண்டியல் சேமிப்பை டெய்லி 5 ரூபாயிலிருந்து தொடங்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 5 ரூபாய் போட்டிங்கன்னா மாதத்துக்கு அதுவே ஒரு 150 ரூபாய் கிடைக்குங்க. அந்த 150 ரூபாய் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 1800 ரூபாய் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கூட வச்சுக்கலாம். அந்த 2000 ரூபாய் நம்ம ஒரு கோல்டு கடையில் சிட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். மாதம் 2000 போட்டு வச்சுக்கலாம். அது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்படி இல்லையா, நம்ம பசங்க ஸ்கூல் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்கி கொடுக்கவோ, இல்லை ஹஸ்பண்ட் ஏதாவது தேவைக்காக கேட்கும்போது கூட நம்ம அதை கொடுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் நம்ம ராணியாக வாழ்ந்தாலும் நம்ம கையில் நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்ணுற காசு அது ஒரு சந்தோஷங்க. ஸோ சிறு சேமிப்புன்றது ஒரு பெரிய கனவோடு தொடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.